அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மை டியர் டாலி. சாரி கார்த்திக், எனக்கு கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கார்த்திக். நம்ம சேர்ந்து வாழ போற இந்த 6 மாசத்துல நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இருக்க கூடாது. லவ், செக்ஸ் எதுவும் நமக்குள்ள கிடையாது. we are just friends. மை டியர் தோழி தெரியும், அது என்ன மை டியர் டாலி அப்படின்னா அந்த டைட்டிலே வந்து படத்தோடைய கதை வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஒரு படம் வந்து ஒரு படத்தோடைய போஸ்டரில் கூட அந்த படத்தோட கதை லைட்டாக மென்ஷன் ஆகணும், படத்தோட டைட்டிலில் கூட அந்த கதை இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த விஷயத்தில் அந்த பட இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மை டியர் டாலி என்ன கதை? அதாவது ஒரு உயிரற்ற பொம்மைக்கும் உயிருள்ள உண்மைக்குமான ஒரு உணர்ச்சி மிகுந்த விஷயத்தை வந்து ஒரு எமோஷனலாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். நம்ம வழக்கம் போல் கதையை வந்து சுருக்கமாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதிகாலை தமிழ் நம்ம சேனல் வந்து சிறிய படங்களை, வெளியே தெரியாத படங்களை தேடி பிடிச்சி பார்த்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அந்த படங்களை பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து தேடி தேடி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுடைய தோழர் நவீன் சீதாராமன் வந்து அதில் வந்து ரொம்ப கான்சியஸாக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், தம்பி சின்ன படங்களெல்லாம் கரெக்டாக பார்த்துருங்க தோழர், அதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நல்ல மொமெண்ட் சின்ன படங்களில் இருந்து அது வெளி உலகத்துக்கு நம்ம மூலமாக போனால் ஏதோ ஒரு 10 டிக்கெட் 50 டிக்கெட் அது மூலமாக புக்கானா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அப்படி ஒரு எண்ணம் தான், வேறு எந்த ஒரு எண்ணம் இல்லை. இந்த படத்துடைய கதையை வந்து நம்ம மை டியர் டாலியை வந்து நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ விஜய் பப்பு, நாயகி வந்து அனுபாமாவுக்கு காதல், திருமணம் இது மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. நாயகனுக்கு அவங்க மேலே ஒரு பெரிய விருப்பு இருக்குது. ஸோ எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு டைமில் எதிர்பாராத விதமாக பெண் பார்க்க போகிறாரு நாயகன். ஆனால் அங்கே ஹீரோயின் தான் இருக்காங்க, யார் அனுபமா தான் மனப்பெண்ணாக இருக்காங்க. 2 பேருக்கும் ஆச்சரியம், என்ன நம்ம 2 பேரும் அப்படின்ற மாதிரி. பிறகு வந்து அனுபமா சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் மேலே விருப்பமே கிடையாது, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் இதுலேருந்து தப்பிக்கவும் முடியலை, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த மாப்பிள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியலன்னொடனே விஜய் இப்போ வந்து இவங்க மேலே ஒரு உண்மையான காதல் வச்சிருக்காரா. இவர் என்ன பிளான் பண்ணி சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம், 6 மாதம் ஒன்றா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வீட்டில் இருப்போம், பிசிக்கலாக இந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம், ஒன்றா இருப்போம், அப்புறம் 6 மாதம் கழிச்சு நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிடு, இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் வேண்டாம், நீ வீட்டில் சொல்ல சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்காரு. அந்த ஐடியா ஹீரோயினுக்கு பயங்கரமாக பிடிச்சிருது. ஹீரோட நம்பிக்கை என்னன்னா, இல்லை இந்த 6 மாதத்தில் அவளை நம்ம தன்னுடைய காதலி ஆக்கிடலாம், நம்ம மேலே விருப்பப்பட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து ட்ராவல் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் மேஜர் ரோல் பண்ணுறாங்க. வேறு ஹீரோட அம்மா மட்டும் கொஞ்சம் வந்துட்டு போகிறாங்க. மற்ற கேரக்டர்லாம் துண்டு கேரக்டர்கள் தான். இவங்க 2 பேரும் தான் படத்தில் வந்து முழுக்க ஸ்க்ரீனை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம விஜய் பப்புவை காமெடியாக பார்த்துருப்போம். காமெடியாகவே நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், கலகலன்னு பேசக்கூடிய ஒரு நடிகர். இந்த படத்தில் உண்மையிலே அந்த கேரக்டரை, அந்த கதையை நல்லா உள்வாங்கி ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. சரியான இயக்குனரும் சரியான கதைக்களமும் கிடைச்சா நிச்சயமாக விஜய் பப்பு வந்து ஒரு கவனம் பெறக்கூடிய நடிகராக வருவார் என்பதில் மாற்றமே இல்லை. நாயகி அனுபமா பார்க்க அழகாக இருக்காங்க. லைட்டாக நேற்று வந்து ஒரு 10 பத்திரிகையாளர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் பழைய காலத்து நதியா சாயலில் இருக்காங்க, அவங்களுடைய அந்த அமைப்பு கொஞ்சம் நதியா சாயலில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அது வந்து நதியா மாதிரி இருக்கிறதே ஒரு பாசிட்டிவான அம்சம். உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்க. இன்னும் நடிப்பில் மட்டும் சில பயிற்சிகள்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கவனம் பெறக்கூடிய ஒரு நாயகியை அவங்க வருவாங்க என்பதில் மாற்றமில்லை. கேமராமேன் சேகர் பாலாஜி சேகர் அவர் வந்து என்னன்னா அந்த படத்தோடைய பிரச்சனையா 2 வீட்டுக்குள்ள மட்டும்தான் கதையே நடக்குது. அதனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியும், கேமரா கோணங்களை எதை டிஃப்ரெண்ட்டாக வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த வேலையை ஓரளவு செஞ்சு அதில் பாஸ் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் பாஷில் நம்ம அண்ணன் தான். அருமையான மியூசிக், ஒரு பாட்டு சோக பாட்டு வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு மைலேஜை படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த படத்துடைய பிரதான பிரச்சனையே ஒரு பெரிய திரையில் பார்க்குறதுல இந்த படத்தில் என்ன பிரச்சனை, அந்த படத்தோட கண்டென்ட் அருமையான கண்டென்ட்டாக இருந்தாலும் 2 மணி நேரம் புட்டேஜுக்கான கண்டென்ட்டாக இது இல்லை. அதனால் திரும்ப ஒரே விஷயத்தை பேசுகிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே வந்து படம் சிக்கிக்குது. ஸ்டேஜிங்கும் இன்னும் கொஞ்சம் மேக்கிங் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படமாக தான் நம்ம இதை கருத வேண்டியிருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் அழகான ஸ்டேஜிங்கோட இன்னும் கொஞ்சம் புட்டேஜை கம்மி பண்ணி ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த படத்தை எடுத்திருந்தா ஹாய் டாலி அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம லைக் கொடுத்துருக்கலாம், லவ் பண்ணியிருக்கலாம். இருந்தால் கூட குறையில்லை. ஒரு வித்தியாசமான முயற்சி, ஒரு நல்ல அட்டெம்ப்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.